ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு பேராகிராஃப் வந்து எத்தனை பேஜஸ் எழுதுறது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் 5 பேஜஸ் 6 பேஜஸ் எழுதிட்டுமா இல்லை ஒரு பேஜில் எழுதிட்டுமா. பேஜஸ்லாம் இது இம்பார்ட்டனே கிடையாது, கண்டென்ட் சரியாக இருக்கும். ஏன்னா வருஷம் பப்ளிக் வேல்யூஷன் போகும்போது நிறைய டிஸ்ட்ரிக்டோட பேப்பர் வரும். ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேஜஸ் 7 பேஜஸ் கண்டென்ட் கொண்டு போயிருப்பான். ஆனால் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை எழுதுறதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான லெசனோட பேராகிராஃப்ஸில் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் இப்போ 99 எக்ஸாக்ட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண கேரக்டர் எழுதுங்க, அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஃபைனலாக வந்து பார்த்தா கன்க்ளூஷன் போட்டு பார்த்தா மார்க் எழுதிட்டு அந்த கான்செப்ட் எழுதுனா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தா மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா 3 or 4 பேஜஸ் என்ன 8 மார்க் சொல்லுது. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 5 மார்க் கேட்டீங்க, லெசன் பேராகிராஃப்லையும் பாயிண்ட் பேராகிராஃப் எழுதணும். 3 பேஜஸ்லேயே கண்டென்ட் முடிச்சிடும். மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் 3 to 4 பேஜஸில். ஒரு சில 2 பேஜஸ் தான் எழுதிருப்பாங்க, கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், எத்தனை பேஜஸ் எழுதுனா நம்ம ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதுக்கு கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி